இந்த 2002ங்கிறதுல இப்போது அவர் பிறந்த மாதம் எந்த மாதம்? இங்கிலீஷு கணக்குப்படி 3ன்னு சொல்லுவார். இப்போ தமிழ் கணக்குப்படி என்ன மாதம் வரும்னு பார்த்துக்கோங்க. ஓகேவா? இப்போ உதாரணத்துக்கு ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் மாதம் 3ஆம் மாதம். அப்போது இந்த கான்செப்ட் படி பார்க்கும்போது தை வந்து ஜனவரியில் இருக்கும், மாசி பங்குனி. அப்போது சூரிய பகவான் பங்குனியில் இருந்திருக்காரு அப்படின்னு உங்கள் ஜாதகத்தில் குறிச்சிருப்பாங்க. நீங்கள் போய் பாருங்கள், இந்த கட்டமைப்பில் இருக்கும். இந்த கட்டமைப்பில் தான் உங்கள் ஜாதகம் இருக்கும். இந்த ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த மாதம் எதுன்னு உங்களுக்கு தெரியுமில்ல, அந்த மாதம் தமிழுக்கு பாருங்கள். அந்த மாதத்தில் உங்களுக்கு எந்த இடத்துல சூரிய பகவான் குறிச்சிருக்காங்கன்னு பாருங்கள். அப்படி குறித்தது தெளிவாக தெரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்கள் ஜாதகம் கரெக்டுங்களாம். இப்போ நான் இந்த ஜாதகத்தை எழுதும்போது கரெக்டாக நான் பங்குனி அப்படிங்கிற இடத்துல, அதாவது மீனத்தில் சூரியன் இருந்துச்சு அப்படின்னு நான் குறித்து வச்சுருக்கேன் அப்படின்னா இந்த ஜாதகருக்கு பிறந்தப்போ கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். ஒரு சில இடத்துல சூரியன் இங்கே எழுதியிருக்கேன், ஆனால் அவங்க பிறந்தது பங்குனி மாதமாக இருந்துச்சு அப்படின்னா ஜாதகம் தப்பாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடலாம். உடனே செக் பண்ணிவிட்டு உங்கள் ஜாதகம் கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள்.